I am B. Radhakrishnan, Department of Commerce. Okay, today we are going to discuss about basic concept of income tax. Okay, income taxல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பேசிக் கான்செப்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஒரு மூவி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்த்து நம்ம வந்து அதோட வியூ நம்ம பார்க்குறோமோ, அதோட ஓவர்வியூ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் அதோட பேசிக் கான்செப்ட்னா என்னென்ன அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, வாங்க டெப்த்தாக சப்ஜெக்டில் நம்ம போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? the tax is a compulsory payment that has to be made by an individual or other persons to central government, state government or local government. Tax is based on certain well-established rules or criteria such as income earned, property owned or expenditure made. ஒன்றில் த டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்பல்சரி பேமெண்ட், எவ்ரி பர்சன் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது எல்லாருமே கம்பல்சரி பே பண்ண தான் ஆகணும். ஓகே, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் பர்சன் யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். எந்த கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அதாவது எந்த மாதிரியான டேக்ஸு அண்ட் அந்த டேக்ஸ் நமக்கு யார் லிவி பண்ணியிருக்கா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸு பே பண்ணுறோம். சரிங்களா? Okay, tax is based on certain well-established rules or criteria such as income earned, property owned or expenditure made. அதாவது டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன மாதிரியான இன்கம் நம்ம எந்த வே ஆஃப் மெத்தடில் நம்ம இந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறோம், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ரூல் இருக்குது டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம டேக்ஸு ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு நம்ம டேக்ஸு பே பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஆர் டேக்ஸ் லெவிட். இந்த டேக்ஸ் வந்து எதுக்காக லெவி பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து லெவி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The reason for levy of tax is that they constitute the basic source of revenue to the government. The revenues raised is utilized for meeting the expenses of government like defense, provision of education, healthcare, infrastructure facilities like roads, dams, etc. அதாவது எதுக்காக அந்த டேக்ஸ் வந்து லெவி பண்ணுறாங்க, ஸோ இந்த டேக்ஸ் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு கிடைக்குது. மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு அதிகமாக அதுலேருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இதை லெவி பண்ணுறாங்க. அண்ட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை ஸோ எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜென்ரல் பர்பஸஸ்க்காக தான் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்காகலாம் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ப்ரொவிஷன் ஆஃப் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஹெல்த் கேருக்காக, அதாவது அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? நம்ம ரோடு, டேம்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ வந்து அதுக்காக தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸு லெவி பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டூ கேட்டகரியில் இருக்குது. ஒன்று டைரக்ட் டேக்ஸஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ எதெல்லாம் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இன்கம் டேக்ஸ், கார்பரேஷன் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்ஹெரிடன்ஸ் டேக்ஸ், கிஃப்ட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ். அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், வேட் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? இஃப் டேக்ஸ் இஸ் levied directly on the income or wealth of a person, then it is direct tax. எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அதாவது டைரக்ட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்க்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேக்ஸு பே பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட டேக்ஸ் பேர்டன், நம்மளோட டேக்ஸ் பேர்டன், நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸை நம்ம இன்னொரு பர்சனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் டேக்ஸை பே பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது நம்மளோட டேக்ஸ் பேர்டனை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக்காக அனதர் பர்சனுக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து நமக்கு ஒரு 10 lakhs வந்து இன்கம் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்ம ஏர்ன் பண்ண இன்கமுக்கு 10 lakhsக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த பர்சன் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ நம்ம என்ன பண்ணுறோம் டேரெக்டாக
நம்ம இன்கம்க்கு நம்மளாக போயிட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிஸ்னஸ்க்கு வேணுங்கிற குட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த குட்ஸுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் சேல்ஸ் பண்ணுறோம் அனதர் பர்சனுக்கு. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஜிஎஸ்டி நம்ம என்ன பண்ணுவோம் லெவி பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் நமக்கு ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் அவுட் பண்ணிவிட்டு ஐடிசி கிளைம் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸில் டேக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டேக்ஸ் பேர்டன் வந்து ஷிஃப்ட் ஆகுது ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டேக்ஸ். அதாவது நம்ம பே பண்ணக்கூடிய டேக்ஸை நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணியாச்சு பே பண்ணியாச்சு. ஸோ அப்போது நம்ம டேக்ஸ் பேர்டன் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுது. சரிங்களா. ஸோ இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட். சரிங்களா. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எந்த வருஷம் வந்து இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு நடைமுறைக்கு வந்தது, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்போ கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி குட்ஸுக்கு டேக்ஸ் லெவி பண்ணணும், இதை வந்து அந்த என்ன மாதிரியான ரூல், எதை யார் ஃபாலோ பண்ணுறா, ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். The Income Tax Act 1961 became effective from the first day of April 1962, Section 1. இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன அப்படின்னா 1961 தான் இது வந்து இந்த மாதிரியான ஒரு டேக்ஸ் இது வந்து ப்ராசஸே கொண்டு வந்தாங்க. அண்ட் இது எப்போ கொண்டு வந்தாங்க, இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா எஃபெக்ட் ஃப்ரம் 1962 தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேக்ஸ் இது வந்து நடைமுறைக்கே வந்துச்சு. இட் கண்டைன்ஸ் 298 செக்ஷன்ஸ் இருக்குது, சப்செக்ஷன், ஷெட்யூல்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அதில் இந்த செக்ஷன் கீழே தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962 framed by Central Board of Direct Taxes CBDT. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணுறது. அதாவது இப்போ வந்து ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா அந்த இன்கம் வந்து என்ன வே ஆஃப் இன்கம் அண்ட் அதுக்கு வந்து எப்படி வந்து டேக்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு வந்து டேக்ஸ் அசஸ் பண்ணி பே பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அவங்க தான் வந்து தீர்மானம் பண்ணுறாங்க. சரிங்களா. ஓகே. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸு வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1961 கொண்டு வந்திருக்காங்க. 1962 நடைமுறைக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது அப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாது இப்போது கரண்ட் இயரில். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூல் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறாங்கல்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அவங்களுக்கு தான் வந்து அந்த அதிகாரம், அந்த ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. ஓகே. இதுதான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா என்ன அண்ட் அதோட இது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பேசிக் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ரிப்பீட்டடாக அடிக்கடி வரக்கூடிய அந்த பேசிக் டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர், ஸோ அதுக்கப்புறம் அசஸ்ஸி, பர்சன், இன்கம். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் அண்டு ப்ரீவியஸ் இயர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஓகே. ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் மீன்ஸ் த பீரியட் ஆஃப் 12 months commencing on the first day of April every year and ending on 31st March of the next year. அசஸ்மெண்ட் இயர்னால் ஒன்றும் இல்லை, இது பீரியட் ஆஃப் 12 months தான் அதில் வந்து இருக்கும். அது எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஏப்ரல் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31st வரைக்கும் அதோட பீரியட் ஆஃப் டியூரேஷன் வந்து இருக்குது. சரிங்களா. 12 months அதில் இருக்கும். இதுதான் அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் இயர்னால் என்ன? ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் த ஃபினான்ஷியல் இயர் ஃபார் இமீடியட்லி ப்ரெசிடிங் த அசஸ்மெண்ட் இயர் பிகைன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் அண்ட் எண்ட்ஸ் 31st March. சரிங்களா. ஸோ அதில் எக்ஸாம்பிளுக்கு அந்த இயரை கூட நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் ஏப்ரல் 2019 to 31st March 2020 தான் வந்து அசஸ்மெண்ட் இயர். அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபஸ்ட் ஏப்ரல் 2018 to 2019 31st March வரைக்கும் உங்களுக்கு வருது. சரிங்களா. அண்ட் ரெண்டு இயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர்னால் ஒன்றும் இல்லை, எந்த இயரில் வந்து நம்ம வந்து டேக்ஸ் அசஸ் பண்ணுறோமோ
சரிங்களா. ஸோ அதுதான் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஓகேவா, அதாவது எந்த இயருக்கு நம்ம டேக்ஸு பே பண்ணுறோமோ அது வந்து ப்ரீவியஸ் இயர். சரிங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பணம் மணி ஏர்ன் பண்ணுற இயர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர். அந்த மணி ஏர்ன் பண்ண மணிக்கு நம்ம டேக்ஸு பே பண்ணுறது வந்து அசஸ்மெண்ட் இயர். டேக்ஸ் அசஸ் பண்ணி பே பண்ணுறது வந்து அசஸ்மெண்ட் இயர். அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் அசஸ்மெண்ட் இயர்னா என்ன, இந்த ப்ரீவியஸ் இயர்னால் என்ன அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு நம்ம வந்து டேக்ஸை பே பண்ணி இது பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஆனால் சம் சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் எந்த வருஷம் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ ஸோ அந்த வருஷத்துலேயே நம்ம என்ன பண்ண சொல்லிடுறாங்க அப்படின்னா டேக்ஸை பே பண்ண சொல்லிடுறாங்க. அது சம் சிச்சுவேஷன் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் நான் ரெசிடென்ஷியல். இப்போ வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே யாருமே வந்து இந்தியாக்காரங்க கிடையாது, எல்லாமே வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இப்போ அவங்க வந்து இந்தியா விட்டு எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெளியே போயிடலாம். அதான் நான் ரெசிடென்ஷியல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த வருஷத்தில் உள்ள இன்கமுக்கு அப்போவே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து டேக்ஸை பே பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பர்சன்ஸ் லிவிங் இந்தியா பெர்மனெண்ட்லி. இப்போ எந்த பர்சன்ஸ்லாம் வந்து இந்தியா விட்டு நிரந்தரமாக இந்தியா விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கெலாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த வருஷம் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு அந்த வருஷமே வந்து டேக்ஸு பே பண்ணுற மாதிரியான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது இன்கம் ஃப்ரம் டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸ். யாரெல்லாம் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் என்னால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்ஸ் அந்த வருஷத்துலேயே வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். யாரெல்லாம் வந்துட்டு நான் வந்து டேக்ஸை பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபினாமி பேரில் என்ன பண்ணிடுறது அப்படின்னா அந்த இதை வந்து ப்ராப்பர்ட்டியோ அந்த இன்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா மாற்றுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கள்ட்ட என்ன பண்ணிடுறாங்க அந்த வருஷத்துலேயே வந்து டேக்ஸை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஓகே. இதுதான் என்னென்ன அப்படிங்கிறது, இந்த எக்ஸம்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அசஸினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் பார்த்தாச்சு, அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் வந்து நம்ம அசஸினா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அசஸியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆர்டினரி அசஸி, நாட் ஆர்டினரி அசஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. தேர்ட் ஒன் வந்து அசஸி இன் டிஃபால்ட். ஓகே, ஆர்டினரி அசஸினா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து என்ன அப்படின்னா டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட. என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெசிடிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஆர்டினரி அசஸின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹூ பே த டேக்ஸ், அவங்களாம் வந்து ஆர்டினரி அசஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நாட் ஆர்டினரி அசஸினா யார், ஓகேங்களா. ஸோ நாட் ஆர்டினரி அசஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. சரிங்களா, எனி பர்சன் ஆக்டிங் ஆன் பிகால்ஃப் ஆஃப் அனதர் பர்சன். சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு பர்சனால் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண முடியலையோ, சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்காக அனதர் பர்சன் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக டேக்ஸை பே பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி இல்லைனா டீம்டு அசஸின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, மைனர் சைல்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பே பண்ண முடியாது, டேக்ஸை பே பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களோட பேரண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுறது, பே பண்ணுறது. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ யாராவது வந்து ஒரு யார் டிசேபிள்டு பர்சன் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ டிசேபிள்டு பர்சன் இருக்காங்கன்னா ஸோ அவங்களால வந்து டேக்ஸ் பே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அனதர் பர்சன் வச்சு என்ன பண்ணுறது, பே பண்ணுறது தான் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. அப்படி இல்லைன்னா நாட் ஆர்டினரி அசஸி அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். சரிங்களா, அடுத்தது அசஸி இன் டிஃபால்ட். ஸோ அது யார், எனி பர்சன் ஃபெயில்ஸ் டு ஃபில்ஃபில் ஹிஸ் ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் லீகல் டியூட்டிஸ் இஸ் நோன் அஸ் அசஸி இன் டிஃபால்ட். ஸோ இவங்க யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, அசஸி இன் டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன அப்படின்னா அதாவது ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து யார் அப்படின்னா
டிஃபால்ட் அசசி, அதாவது அவங்க டிஃபால்ட் மீன்ஸ் குற்றம் குறை பண்ணியிருப்பாங்க, அவங்களாம் டிஃபால்ட் அசசி. டிடிஎஸ் இப்போ வந்து டிடிஎஸ் வந்து மற்றவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பே பண்ணுறது கிடையாது. அதுலேருந்து என்ன பண்ணிடுறது அப்படின்னா அந்த லீகல் ஆப்ளிகேஷன்ஸ்லேருந்து விலகி போகிறது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அசஸிங் இன் டிஃபால்ட்னா என்ன அவங்க. சரி, அதுதான் அதாவது நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க, பட் ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது கிடையாது. அதான் அசஸிங் இன் டிஃபால்ட். ஓகேவா? அடுத்தது பர்சன்னா யார்? சரிங்களா? ஸோ இந்த டேக்ஸில் வந்துட்டு பர்சன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு, அதாவது விச் கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா இந்த டேக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேக்ஸு பே பண்ண முடியும். சரி, அதாவது கைண்ட் ஆஃப் பர்சன் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா, இல்லை அப்படின்னா ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா, இல்லை ஒரு ஃபோமா, இல்லை ஒரு கம்பெனியா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா? ஓகே. ஸோ அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டேக்ஸ் ரூல் இருக்குது, அண்டு அது என்ன மாதிரியான இன்கம், ஸோ அது எப்படி வந்து டேக்ஸை நம்ம பே பண்ணணும், ஸோ அதெல்லாம் வந்து அந்த பர்சன்ஸ் கீழே தான் வருது. அதில் இண்டிவிஜுவல் இருக்குது ஃபஸ்ட்டு, அப்புறம் ஹெச்யூஎஃப் இருக்குது, அப்புறம் ஒரு ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக செப்பரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மில் வரக்கூடிய இன்கமுக்கு டேக்ஸை பே பண்ணணும். அடுத்தது கம்பெனி, அடுத்தது ஏஓபி ஆர் பிஓஐ, அதாவது அசோசியேஷன் ஆஃப் பர்சன், அப்புறம் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் லீகல் அத்தாரிட்டி, ஸோ அதுக்கப்புறம் ஏஜேபி, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம். ஓகேவா? அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது யூனிவர்சிட்டிஸ் சொல்லலாம். சரி, யூனிவர்சிட்டிஸ், அதாவது யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்குன்னு செப்பரேட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து லெவி பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பர்சன்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறது. அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்கம். சரிங்களா? இன்கம் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ், டிவிடெண்ட், பெர்கிஸ்டேஜ், அலவன்சஸ், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், capital gains, winnings from lottery, etc. Generally, revenue receipts from outside treated as income. அதாவது இன்கம் மீன்ஸ் நம்ம என்ன வேலைலாம் வந்துட்டு நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறதுக்கே தான் கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், ஸோ அதுலேருந்து நமக்கு ரெவென்யூ கிடைக்குது, ஸோ அதுக்கு பேரும் நமக்கு இன்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, மணி கிடைக்குது, ஸோ அதுக்கு பேர் இன்கம். ஸோ இந்த மாதிரி அதுலேருந்துலாம் நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோமோ, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா டேக்ஸோட டேக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம